ஹலோ ஆல். புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த மாதம் ஃபுல்லாக நோ நான்வெஜ் ஒன்லி வெஜ் தாங்க. இதுக்கு சயின்டிஃபிக் ரீசன் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுமா? இதுக்கு முக்கியமான காரணம் சீசன் சேஞ்சஸ் தாங்க. ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் அதிக வெயிலை பார்த்துட்டு இருந்த நம்ம இதுக்கப்புறம் ஃபுல்லாக மழை காலத்துக்குள்ளே போகிறோம். ஸோ அதனால் என்விரான்மெண்ட்டில் நிறையா சேஞ்சஸ் நடக்கும், டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நம்ம கறி மீன் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா சில டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இதனால் நம்மளால் நான்வெஜ் சாப்பிட முடியாது. அப்போ ப்ரோட்டீன் சோர்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பருப்பு வகைகளில் நிறையா ப்ரோட்டீன் சோர்ஸஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 20லேருந்து 24 கிராம் வரைக்கும் இருக்குது. கொண்டக்கடலை, பாசிப்பருப்பு, தட்டாம்பயிறு, பட்டாணி, வேர்க்கடலை, கொள்ளு, சோயாபீன்ஸ், கிட்னி பீன்ஸ், மொச்சை, ராஜ்மான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்குது. இது போதாததுக்கு நீங்கள் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், அதாவது பால் சார்ந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் மட்டும் இல்லைங்க, விட்டமின் B12 எக்ஸஸாகவே கிடைக்கும். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் நியூட்ரிஷனிஸ்ட் பிரீதா.